ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வருகை தரக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த பதிவு நிச்சயமாக யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்காகவோ, எந்த ஒரு கம்பெனியை சேர்ந்த ஆதரவாளர்களையோ விமர்சிப்பதற்காக அல்ல, பொதுமக்கள் சிந்தித்து விழிப்புடன் இருப்பதற்காக மட்டுமே என்பதை முதலில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்களின் நாகரிகமான கருத்துகளும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது. உங்களின் அநாகரிகமான கருத்துகள், விமர்சனங்கள் இந்த நிலைதான். புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் ஏமாறும் அப்பாவி பொதுமக்களில் நானும் ஒருவன். அதற்கு காரணம் எங்கள் நிலையாய் தொடரும் எங்களின் வறுமை மட்டுமே என்பதை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அதை பயன்படுத்தி தங்கள் சுயநலத்திற்காக, தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப, தங்கள் தொழில் தந்திரங்களால் பல பரிணாமங்களில் உலாவரும் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனிஸ் இங்கே அதிகமாக உள்ளது என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அனைவருக்குமே நன்கு தெரிந்த விஷயம்தான் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். எஸ்பிஓ நிறுவனத்திற்கு ஒரு பாமர மனிதனின் சவால், நேரடி சவால். எஸ்பிஓ நிறுவனம் அந்த சவாலுக்கு தயாரா என்பதை தலைப்பாக பார்த்து வந்திருப்பீர்கள். இந்தியாவில் முன்னணி நிறுவனமாக உருவெடுத்து வரும் எஸ்பிஓ நிறுவனத்தை பார்த்து ஒரு சாதாரண பாமரன் சவால் விடும் நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டார் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எஸ்பிஓவில் ரீஃபண்டுக்காக அப்ளை பண்ணி கடந்த ஒரு வருஷமாக 1,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் பணம் வருமா கிடைக்காதான்னு ரொம்ப ஏக்கத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களில் ஒருவர் ஒரு பாமர மனிதர். அவருக்கும் கீழே கொஞ்சம் நபர்களை சேர்த்து விட்டுருக்கார். ஒரு 150-200 நபர்கள் இருக்கலாம். அவர்களுக்காக ஒரு நபர் குரல் கொடுத்திருக்கிறார். ராகுல் டிப்ஸ் எனும் யூடியூப் சேனல்காரர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பதிவுகளுக்கு எஸ்பிஓவின் ஆதரவாளரான தமிழ் ட்ரோல் எனும் சேனலுக்குரிய சகோதரர் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். அந்த கருத்து என்னவென்று ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக உங்களுக்கு இங்கே பதிவு செய்துள்ளேன். அதை கொஞ்சம் படித்து பாருங்கள். நானும் படித்து காட்டுகிறேன். உங்கள் ராகுல் டிப்ஸ் பிரதர்கிட்ட கொஞ்சம் சொல்லி அவர் ரெஃபரலில் வாங்கின அமௌண்ட்டை எடுத்து டவுன்லைனருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. பிகாஸ் டவுன்லைனர் தான் அவரை நம்பி ஜாயின் பண்ணலை, எஸ்பிஓவை நம்பித்தானே ஜாயின் பண்ணி நாங்கள். தென் அவருக்கு ரெஃபரல் அமௌண்ட்டு எதற்கு அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். யார்? தமிழ் ட்ரோல் நண்பர். தமிழ் ட்ரோல் அன்டோனி நண்பரே, உங்களது கோரிக்கையை ராகுல் டிப்ஸ் நண்பர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய சவாலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா? அவருடைய சவால் என்ன என்பதை தொடர்ந்து கேட்டு பாருங்கள். முடிந்தால் சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வேணும்னே என்னோட வாயை கிளறாங்கன்னு இப்போ நான் தாட் பண்ணுறேன். என்னன்னா இப்போ நான் ஒரு கமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பர்சன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரியே ஒரு குரூப்பில் போயிட்டு சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன் தட் டைம் ஆல்சோ ஐ அக்செப்டட் த சேலஞ்ச்.
நான் அப்ப கூட வந்து அந்த சேலஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, நான் என்ன சொன்னேன்னா, என்னோட அமௌண்ட்டு நான் எவ்வளோ எடுத்திருக்கேனோ, அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து மைனஸ் பண்ணிட்டு, மிச்ச பேலன்ஸ் அமௌண்ட்ட வந்து என்னோட டவுன்லைன்ஸ் எல்லாருக்கும் செட்டில் பண்ணுங்கன்னு சொன்னது. அப்போ என்னோட டவுன்லைன்ஸ் வந்து டைரக்ட் டவுன்லைன்ஸே 150 மெம்பர்ஸ். 150க்கு கீழ அவங்களுக்கு கீழயும் இருக்கிறாங்க. என்னோட டைரக்ட் டவுன்லைன்ஸ வந்து கவுண்ட் பண்ணாலே 6-7 லேக்ஸ் வந்து வருது. டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட். அவங்களோட டவுன்லைன்ஸையும் கால்குலேட் பண்ணா அபோவ் 10 லேக் வருது. அப்போ அந்த அமௌண்ட்ட நீங்க வித்தின் 2 டேஸ்ல வந்து போடுங்க. என் அமௌண்ட்ட வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? என்ன தானே குத்தி காமிக்கிறீங்க. நான் இன்கம் பண்ணது தானே உங்களுக்கு பெருசா தெரியுது. இந்த கம்பெனில வந்துட்டு நான் அகெயின்ஸ்ட்டா பேசுறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்ப என் அமௌண்ட்ட வந்து நீங்க மைனஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் மிச்ச அமௌண்ட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுங்கன்னு சொல்லி, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு பெர்சன் வந்து போய் கேட்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க. அவங்க கேட்டதுக்கு இவங்க அப்படியே வந்து ஓடிட்டாங்க. இப்போ திருப்பி வந்து இதே அது அப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ இப்பவும் அதான். ரெஃபரல் அமௌண்ட் நான் இப்பவும் சொல்றேன். என்னோட ரெஃபரல் அமௌண்ட் எல்லாம் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இதுவரைக்கும் எவ்வளோ எடுத்திருக்கேனோ, அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு, மிச்ச அமௌண்ட் வரும் இல்லையா? அந்த லேக் கணக்குல, அந்த அமௌண்ட்ட வந்து என் டவுன்லைன்ஸுக்கு வித்தின் 2 டேஸ்ல வந்து செட்டில் பண்ணி முடிச்சிருங்க. வித்ட்ராவல் குடுத்திருந்தாலும். என் அமௌண்ட் தானே உங்களுக்கு பெருசா தெரியுது. அத நான் வந்து அவங்களுக்கு செட்டில் பண்ணிப்பேன் பின்னாடி. ஓகேங்களா? உங்கனால அத குடுக்க முடியுமா? உங்கனால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அந்த சேலஞ்ச? சும்மா வந்து பேசணும் அப்படின்னா, என்ன வேணாலும் பேசிடலாம். சரிங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து கேட்குறேன். நான் இவ்வளோ இன்கம் வந்து பண்ணேன் இல்லையா? நான் ஃபோர்ஜரி பண்ணி இன்கம் பண்ணியிருக்கிறேன்னா, உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா என்கிட்ட எடுத்து காமிங்க. நான் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி இன்கம் பண்ணியிருக்கேனா? இல்ல ரெஃபரல் பண்ணி இன்கம் பண்ணியிருக்கேனா? அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த மாரி ரெஃபரல் பண்ணி இன்கம் பண்ணியிருந்தா, அத தான் வந்து சொல்றேன் மைனஸ் பண்ணிக்கோங்க. மிச்ச அமௌண்ட்ட வந்து செட்டில் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரோஷம்னு ஒண்ணு இருந்ததுன்னா. இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு நியாயமா நடந்துட்டு, அதுக்கப்புறமா எங்ககிட்ட வந்து பேசணும். பண்றது எல்லாமே வந்து நீங்க தான். ஆனா, அத வந்து திருப்பி நாங்க கொஸ்டின் கேட்டா, நாங்க வந்து ஃப்ராட் ஆயிடுறோம். இப்படி வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வேணா போயிட்டு வந்து என்ன வேணாலும் வந்து நீங்க பேசலாம். ஓகேங்களா? ஆனா, அத நான் திருப்பி பதில் வந்து ஆன்சர் வந்து இந்த மாதிரி பண்ணி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு நீங்க வந்து இது பண்ண மாட்டீங்க. அப்படியே வந்து அட்ரஸ் தெரியாம காணாம போயிடுவீங்க. உங்கனால இப்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா சேலஞ்ச? நான் எவ்வளோ எடுத்திருப்பேன் அதிகபட்சம் எஸ்பிஓல? 1 லேக், 1 1/2 லேக். ஓகே. அத மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் எவ்வளோ பேலன்ஸ் வருது? ஒரு 9 லேக் கிட்ட இருக்கா? என்னோட டவுன்லைன்ஸ் சொல்றேன். டைரக்ட் டவுன்லைன்ஸும் சரி, இல்ல அதுக்கு கீழ ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு செட்டில் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு தான் நீங்கலாம் வந்து பேசணும். 1 இயர் 1 இயரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா வந்து பேசக்கூடாது. நாங்க இப்படி, நாங்க ஏதாவது ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் செட்டில் பண்ணுதா? ஃபர்ஸ்ட்டு நீங்க ரீஃபண்ட் செட்டில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மத்த கம்பெனிஸோட வந்து நீங்க கம்பேர் பண்ணலாம். சரி, ஓகே. எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த இன்கம்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த இன்கம்லாம் யார் குடுத்தது? உங்க கம்பெனி தானே குடுத்தது. ஏன் குடுத்தது? நான் எதுவும் ஃபோர்ஜரி பண்ணிலாம் இன்கம் பண்ணல. நான் நியாயமா தான் இன்கம் பண்ணியிருக்கேன். உங்க கம்பெனி என்ன குடுக்குறேன்னு சொல்லுச்சோ, அந்த இன்கம்ம தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் யார் குடுத்தா? ஏன் குடுத்தாங்க? எதுக்கு இந்த மாரி செட் பண்ணியிருக்கிறாங்க? நான் ஸ்டார்ட்டிங்லயே வந்து வீடியோ போடும்போது, இவ்வளோ இன்கம்லாம் குடுக்க முடியுமா? இவ்வளோ இன்கம் வந்து எப்படி குடுக்குறாங்க? வெறும் 5 நிமிஷம் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து கேட்டப்ப கூட, அப்ப கூட நெறைய சொம்பு தூக்கிகள் வந்து என்னைய வந்து ரொம்ப கேவலமா பேசிட்டு வந்தாங்க. "உனக்கெல்லாம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பத்தி என்ன தெரியும்? என்ன தெரியும்? 5 நிமிஷம் ஒர்க்கிங்க்கு யாராவது இவ்வளோ அமௌண்ட் தருவாங்களா? அது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. இதனால அவங்களுக்கு நெறைய ப்ராஃபிட் கிடைக்குது." இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்தவங்க என்கிட்ட இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ப்ராஃபிட்லாம் எங்க போச்சு? அவங்களுக்கே தெரியும் அந்த இன்கம் வந்து குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து அந்த இன்கம் வந்து பண்ணதுக்கு வந்து இந்த மாரி குத்தி காமிச்சு பேசுறாங்க. சரி, ஓகே. இப்ப சேல்ஸ் டீம்ன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க இல்லையா? அதுலயும் வந்து இன்வெஸ்ட்மென்ட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்னது 17,000 21,000?
அந்த அமௌண்ட்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்க அந்த இன்கம்லாம் குடுக்கும்போது, இதே மாரி தான் நீங்க சொல்லி காமிப்பீங்களா? எப்படி? சொல்லி காமிச்சு அசிங்கப்படுத்துவீங்களா? நான் பேசக்கூடாதுன்னு இருந்தா, ரொம்ப ஓவரா வந்து எகிறிட்டு போறாங்க இந்த இந்த சொம்பு தூக்கிகள். ஃபர்ஸ்ட்டு நீங்க நியாயமா நடந்துட்டு, அதுக்கப்புறமா மத்தவங்கள வந்து நியாயமா, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. சும்மா வந்து வாய் பேச்சுல இருக்கக்கூடாது. எங்க கம்பெனி நல்ல கம்பெனி, எங்க கம்பெனி டாப் கம்பெனி, எங்க கம்பெனி வந்து டிலே பண்ணாலும் வந்து குடுத்துருவாங்க. எங்க குடுத்தாங்க? 1 இயர் ஆயிடுச்சு. எத்தன தடவ வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுருக்காங்க, எத்தன தடவ வந்து டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே மனசாட்சிக்கு வந்து தெரியும். அதையெல்லாம் விட்டுப்புட்டு உங்களுக்கு அமௌண்ட் வரணும். கம்பெனிய பாராட்டி பேசிட்டா உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதனால தானே என்னைய கேவலமா பேசுறீங்க? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து வரும் அப்படின்றது எனக்கு என்ன தெரியாதா? நீங்க கம்பெனிய பாராட்டி பேசுனீங்கன்னா, அதுக்கு ஒரு சைட்ல வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கு. லைக் ரீசென்ட்டா வந்து கூட ஒருத்தவங்கள வந்து கமாண்டரா ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆசை. கம்பெனி வந்து நம்ம எப்படி வேணாலும் போகட்டும். பீப்பிள் நாசமா கூட போகட்டும். நம்ம வந்து கம்பெனிய டாப்பா பேசலாம். அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பெருசா இது கிடைக்கும். அப்படி தானே நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்பவும் நான் சொல்றேன். எல்லார் முன்னாடியும் சொல்றேன். பப்ளிக்கா சொல்றேன். நான் இந்த சேலஞ்சுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் அமௌண்ட் நான் இதுவரைக்கும் எவ்வளோ எடுத்திருக்கேனோ, அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து கழிச்சு, மிச்சம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அந்த அமௌண்ட்ட என் டவுன்லைன்ஸ்க்கு வந்து போட்டு விடணும். நான் என் டவுன்லைன்ஸ் கிட்ட இருந்து வாங்கினேன் இல்லையா காசு, அந்த காசை என் டவுன்லைன்ஸ் கிட்டயே நான் திருப்பி குடுத்துருவேன் கண்டிப்பா. உங்கள மாரி வந்து டிலே பண்ணிக்கிட்டு, நான் டைம் வந்து இப்போவே நான் கேட்டுட்டேன். கண்டிப்பா நான் ஜாப் வந்து போகும்போது, அது எப்படியாவது நான் பெரட்டி கூட வந்து நான் குடுத்துருவேன். உங்கள மாரி வந்து டிலே பண்ணி ஏமாத்திட்டு இருக்க மாட்டேன். சொன்ன வாக்க காப்பாத்தணும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த இந்த மாதிரி ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க இல்லையா? கம்பெனிக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு, அந்த பெர்சனுக்கு வந்து இத வந்து ஷேர் பண்ணி விடுங்க.